நம் வாழ்க்கையில் நாமே எதிர்பார்க்காத விதமாக பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நிகழ்வதற்கு காரணம் என்னவென்று பலருக்கும் புரியாது. ஆனால் அதற்கு பின்னணி நம்முடைய முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள்தான். அதனால்தான் அந்த கர்மங்களின் தாக்கத்தில் நம் ஜாதகம் உருவாகிறது. அந்த ஜாதகத்தை சரியாக பார்க்காமல் ஏன் என் வாழ்க்கையில் எப்படி சிக்கல்கள் வருது என்று மட்டுமே யோசிக்கிறவர்களுக்கு ஒரு நேரம் பிறகு மனத்தில் குழப்பமும் கடுப்பும் வந்துவிடும். அதனால் குறிப்பாக ஒரே விஷயத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வருகிறவர்களும் தங்களால் எதையும் சரி செய்ய முடியாமல் இருக்கிறவர்களும் முதலில் ஒரு நல்ல ஜோதிடரிடம் தங்களது ஜாதகத்தை காட்டி அதில் உள்ள தோஷங்களை ஆராய வேண்டும். ஏனெனில் ஒருவருக்கு ஒரு தோஷம் மட்டுமல்ல, பலவிதமான தோஷங்கள் இருக்கலாம். அவற்றை நிவர்த்தி செய்ய துர்க்கையம்மனை வழிபடுவது மிகவும் பலன் தரும் வழி. துர்க்கையம்மனை குறிப்பாக ராகு காலத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது மிகச் சிறந்தது. பெரும்பாலும் பெண்கள்தான் இந்த வழிபாட்டை செய்வார்கள். ஆண்களும் மாணவர்களும் குழந்தைகளும் இந்த வழிபாட்டை செய்யலாம். ராகு காலத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொண்டு அதை நடுவில் கட் பண்ணி சாறை எடுத்துவிட்டு பழத்தையே திருப்பி வைத்து அதற்குச் சுற்றிலும் மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி வைக்க வேண்டும். இதில் முக்கியமாக ஒவ்வொரு தீபத்திலும் 3 மிளகு போட வேண்டும். இந்த முறைப்படி தீபமேற்றி துர்க்கையம்மனை வழிபட்டால் ஜாதகத்திலுள்ள எந்தவிதமான தோஷமாவது நீங்கும். சாதாரண தோஷங்களுக்கு 9 வாரங்கள் போதுமானது. ஆனால் சற்று பெரிய தோஷங்கள் இருக்கும்போது தேவையான வாரங்களுக்கு இந்த வழிபாட்டை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் தொடரலாம். இதை செய்வதன் மூலம் நம் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் இடையூறு செய்கின்ற எதிர்மறை சக்திகளும் விலகும். அதனால் துர்க்கை அம்மனை இந்த நாட்களில் ராகு காலத்தில் தீபமேற்றி வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் வரும். பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.